Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கோவிந்தம்பட்டி கிராமத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடையை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு திறந்தார். பின்னர் விற்பனையை தொடங்கி வைத்ததுடன் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களையும் அவர் பெற்றார். கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் சாமிராஜ், அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் கருப்பசாமி, கலை பிரிவு மாவட்ட இணைச் செயலாளர் முத்துப்பாண்டி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணைச் செயலாளர் கிரிதர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மாற்றுக் கட்சியினர் பலரும் அதிமுகவில் இணைந்தனர். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகராட்சி மோசமான நிலையில் உள்ள சூழலில் எந்த தைரியத்தில் மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என வணிக வரித்துறை அமைச்சர் பேசுகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பினார். மதுரை மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் நடக்கவுள்ள ஆர்ப்பாட்டம் குறித்த ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியானது இன்றைக்கு ஸ்தம்பித்து போய் இருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் இல்லை, இதனால் கவுன்சில் கூட்டம் தொடர்ந்து நடக்காமல் இருக்கும். ஏற்கனவே பதவி நீக்கம் செய்யப்பட்ட 5 மண்டல தலைவர்களுக்கு புதிதாக யாரையும் தேர்ந்தெடுக்கலை. மதுரை மாநகரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாக்கடைகள் நிரம்பி போகுது. மேயர் தேர்ந்தெடுக்கலை, எல்லாமே தேர்ந்தெடுக்காதனால மிக மோசமாக மதுரை நிர்வாகம் இருக்குது. இதில் எந்த தெம்பில் 10 தொகுதியும் ஜெயிப்போம்னு இந்த வணிக வரித்துறை அமைச்சர் சொல்கிறாருன்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. மேயர் போடாமல், மாமன்ற குழு நடத்தாமல் மதுரை மக்களுடைய குறை நிறைகளை பேச முடியுமா? எப்படிங்க சொல்கிறது? எப்படி எந்த அதிகாரிகிட்ட சொல்ல முடியும்? கூட்டமும் நடத்தலை, அதிகாரிகளும் சரியாக கேட்க மாட்டேன்றாங்க. இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் பாண்டியபதி தேர்மாறனின் 273ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவையொட்டி தூத்துக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான SP சண்முகநாதன் மாமன்னர் பாண்டியபதி தேர்மாறனின் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கிழக்கு ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஒன்றிய செயலாளர் இளவரசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்ல புகைப்படக்காரர்களின் வாழ்வை சீரழிக்கும் விடியாத அரசுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. உதகை படகு இல்லத்தில் கடந்த 35 ஆண்டுகளாக உள்ளூர் புகைப்படக்காரர்கள் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு தெரியாமலேயே அங்கு புகைப்படம் எடுக்கும் பணியை தனியாருக்கு திமுக அரசு வழங்கியதுடன் வழக்கமான புகைப்பட கலைஞர்களை அங்கு படம் எடுக்க அனுமதிக்கவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட புகைப்பட கலைஞர்கள் அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத்திடம் முறையிட்டதுடன் அவரது தலைமையில் படகு இல்லம் எதிரே குடும்பத்துடன் போராட்டம் நடத்தவும் முடிவெடுத்துள்ளனர். நேற்று டெண்டர் விடப்பட்டு இவர்களை அப்புறப்படுத்தி வெளியூரிலிருந்து, அதாவது ஏற்காடு போன்ற பகுதியிலிருந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வச்சு டெண்டர் விடப்பட்டுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கும் செயல். உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் சுற்றுலா வளர்ச்சி கழகமும் இதில் தலையிட்டு அந்த டெண்டரை ரத்து செய்து ஏற்கனவே இந்த உதகையிலே வசிக்கின்ற இந்த ஏழை ஃபோட்டோகிராஃபர்ஸை அங்கே அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோளை வைத்து
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவராமபேட்டையில் உடற்பயிற்சி கூடம், பல்நோக்கு கட்டிடம் ஆகியவற்றை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அமைக்கப்பட்ட இக்கட்டிடங்களை தென்காசி அதிமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கிழக்கு ஒன்றிய பகுதியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஒன்றிய செயலாளர் இளவரசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.